ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதை 13வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். அமானித்வம் மதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்தி ராஜ்யவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிக்ரஹ. பகவான் கிருஷ்ணர் வேல்யூஸ் நற்பண்புகளை எந்தெந்த குணங்களை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அதில் ஃபஸ்ட்டு அமானித்துவம். அமானித்துவங்கிற வேர்டு மானித்துவத்திலிருந்து வந்ததா அமானித்துவம். மானித்துவம்னா மான கர்வம், மானித்துவம் கர்வம், அமானித்துவம் கர்வமின்மை. நான் உயர்ந்தவன், நான் ஒரு விசேஷமான பிறப்பு எடுத்தவன், நான் பாராட்டுக்கு உரியவன் என்ற ஒரு கர்வம் இல்லாமல் இருத்தல். எப்போ மற்றவர்களை காட்டிலும் நமக்குள் ஏதாவது ஒரு சிறப்பை நாம் காணும் பொழுது, சிறப்பு இல்லாமல் இல்லை, கண்டிப்பா விசேஷ குணம் இருக்கும், அதை மற்றவர்களை பார்க்கும்போது நம்மகிட்ட அது கொஞ்சம் அதிகமா தெரியும். இல்லை ஒண்ணுமே இல்லாம தம்பம் அடிக்கிறது இல்லை, அது தம்பித்துவம். அடுத்த கேரக்டர் அது ஒண்ணுமே இல்லாம தம்பம் அடிக்கிறது. இது he or she will be a qualified person with some special talents, abilities இருக்கும். ஆனா மற்றவங்க அதுக்கு தன்னை உயர்ந்தவன் சொல்லணும், விசேஷமானவன், நான் பாராட்டுக்குரியவன் அப்படின்னு சொல்லணுங்கிற எதிர்பார்ப்புடைய மனம், அதுதான் அமானித்துவம். அது எதிர்பார்க்காமல் இருப்பது அமானித்துவம், பியோர் இன்ட்ரோவர்ட். இப்போ நாம வேதாந்தம் படிக்கிறோம், முக்கியமா வேணுங்கிற குணம் இது. ஏன்? நான் போய் பேச மாட்டேன், நான் வேதாந்த கிளாஸுக்கு போறதுனால எனக்கு நிறைய விஷயம் ஈஸ்வரை பற்றி தெரியும், அவர் எப்படி படைச்சாருன்னு தெரியும், கர்மா பற்றி தெரியும், கர்மா பிளானை பற்றி தெரியும், அது தெரியும், இது தெரியும், வீட்டுக்கு யாருக்கு எது தெரியாது, நான் பார்க்குற ஜனங்கிட்ட யாருக்கு இது தெரியறதில்ல, பஸ்ஸில் போகிறவங்களுக்கும் தெரியறதில்ல, காரில் போகிறவங்களுக்கு, கூட வரவங்க யாருக்கு இது தெரியாது, பெரிய பெரிய ஸ்கூல் நடத்தினாலும் அவங்களுக்குலாம் இதை பற்றி தெரியறதில்ல, ஆனால் எனக்கு பற்றி தெரியும், நான் 4 மணிக்கு எந்திரிப்பேன், யோகா பண்ணுவேன், இதெல்லாம் மாதிரி தான் எல்லாமே உள்ள கரெக்டாக தான் இருப்பீங்க. ஆனால் நான் யோகா பண்ணுவேன், நான் டெய்லி கிளாஸ் கேட்குறேன், இவங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் காசிப்பிங் பண்ணுறதில்ல, நான் பொறாமப்படுறதில்ல, நான் கர்வப்படுறதில்ல. இந்த மாதிரி மனதுக்குள் வருகிற கர்வம், அதுதான் மானித்துவம். இந்த இடத்துல 13வது அத்தியாயத்தில் பிடிக்கிறார் ஸ்டூடெண்ட்டை பகவான் கிருஷ்ணர். உனக்கு இந்த 12 அத்தியாயம் முடிச்சிட்டு இல்லையா, இதே போதும், உனக்குள்ள கர்வம் வரக்கு வேற ஒன்றும் தேவையில்லை, பைசா தேவையில்லை. இது ஒரு விதமான கர்வம். எங்கெங்க கர்வம் வரும்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நாம் வேதாந்திக் ஸ்டூடெண்டாக இருக்கிறனால ஃபர்ஸ்ட் ஏரியா பார்த்துட்டோம். அடுத்தது டெசிக்னேஷன், அதாவது ப்ரைட் ஓவர் டெசிக்னேஷன். என்னது? நான் கலெக்டராக இருக்கேன், நான் எம்எல்ஏவாக இருக்கேன், நான் எம்பியாக இருக்கிறேன், ஒரு திறமையோடு இருக்கிறேன், இந்த மாதிரி டெசிக்னேஷன் சொல்லுவோம் நம்ம. என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, நான் டிரைவர் இப்படி தான் ட்ரீட் பண்ணணும், ஏன்னா நான் வேற, நான் அவனுக்கு சம்பளம் அவன் கை கொடுத்து வாங்குற, கையில் நான் காசு கொடுக்குறேன், அவன் வாங்குறான், ஸோ நான் தான் புரோட்டோக்கால் எனக்கு அதிகம், அவன் கம்மி, அவனுக்கு கொடுத்து புரோட்டோக்காலை கொடுத்தா போதும்.
அப்படிங்கிற ஒரு மனதிற்குள் வருகிற எண்ணம். இவங்க வசதி கம்மி, இவங்ககிட்ட வந்து இப்படி பேசினா போதும், இவங்க வசதியானவங்க, இவங்ககிட்ட இப்படி பேசணும், இவங்க வசதி கல்யாணத்து வீட்டுக்கு போகிறோம், அங்கே இப்படி ட்ரெஸ் பண்ணால் போதும், பெரிய பணக்கார வீட்டுக்கு போகிறோம், நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணா தான் வேணும், அப்போ தான் நம்மளை 4 பேர் மதிப்பாங்க அப்படிங்கிற மனசுக்குள்ள இருக்கிற சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸஸ். This should be treated very quickly. Very quickly you have to treat this psychological complexes. அடுத்தது அந்த இடத்துல நம்ம வந்து ஹியூமிலிட்டியை டெவலப் பண்ணிக்கணும். நம்ம எப்போ ஒரு பெரிய டெசிக்னேஷன் இருக்கிறோமோ யூ ஹாவ் டு டெவலப் ஹியூமிலிட்டி. ஒரு எம்ப்ளாயராக இருக்கலாம், அவர் பியூன் இருப்பார், அவரை கூப்பிடும்போது நடத்துறது, அவர் வயசுக்கு பியூன் பெருசு வயசானவராக இருப்பார், ஆனால் அவரை வந்து நீ பியூன்னா உனக்கு உண்டான மரியாதை கொடுத்தா போதும். இந்த மாதிரி உள்ள இருக்கிற பிரச்சனை, ஆல் சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸஸ், இஸ் மென்டல், என்ன சொல்லுது, ஒரு முதிர்ச்சி இல்லாத வளராத ஒரு மனம், அது அப்படித்தான் இருக்கும். அடுத்தது வெல்த், ப்ரைட் ஓவர் வெல்த், சொல்லவே வேண்டாம். எனக்கு இத்தனை ஏக்கரா கார்டு இருக்குது, இத்தனை பேங்க் பேலன்ஸ் இருக்குது, இத்தனை நகை இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, நான் சம்பாதிக்கலனாலும் சரி எங்கள் அப்பன் சொத்து எங்கள் தாத்தன் சொத்து இருக்குது, அதே போது நான் கர்வப்படுறேன். அவனே சம்பாரிச்சு வந்தால் கூட ஒரு ரகத்தை ஏற்றிக்கலாம். சில டிக்கெட்டுங்க இதுக்கு ஒன்றும் சம்பாரிச்சிருக்காது, எங்கள் அப்பா அவங்க அப்பாட்டிருந்து வாய் பிச்சை எடுத்திருக்கோம், இல்லை அவங்க தாத்தா அவங்க அப்பனும் சம்பாதிக்காம அவங்க தாத்தா போட்டிருப்பார் பிச்சை. அது உடனே எனக்கு அத்தனை கார்டு இருக்குது, இத்தனை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, நான் டேர்ன் ஓவர் இத்தனை பண்ணுறேன். இது ஒரு விதமான ப்ரைட் ஓவர். சுண்டலிக்கு சொல்லுவாங்களே, குண்டுமணி தங்கம் கிடைச்சாலும் யானை கூட உதைக்குமா, அந்த ஒரு ஆட்டிடியூட். ஏன்னா இவன் சுண்டலி, இவன் அவன் தாத்தா கொடுத்துதான் அந்த தங்கம். சுண்டலிக்கு குண்டுமணி தங்கம் கிடைச்சாலும் யானையை உதைக்குமா, அந்த மாதிரி சில பீப்புள் நம்ம பார்க்குறோம். அப்படியும் வருது. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பாம்பாங்க. இந்த மாதிரி நம்ம பழமொழியில் நிறைய இந்த பாயிண்ட்டை தொட்டு நிறையா நீங்கள் பொறுக்கி எடுக்கலாம். அவ்வளோ புழக்கட்டத்தில் இன்னும் இருக்குது அதெல்லாம். அடுத்தது ப்ரைட் ஓவர் கேஸ்ட், நான் உயர்ந்த ஜாதி நீ தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற ப்ரைட் ஓவர் கேஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியருக்கே என்ன பார்த்துருக்கோம், காசியில் என்ன நடந்தது, கச்ச கச்ச கச்ச, நான் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன், தொற்றாத தொற்றாத தொற்றாதுன்னு ஒரு படி ஏறிக்கிட்டு படித்துறையில் படி ஏறிட்டு ஓடுறாரு. அப்போ என்ன பண்ணாரு, சண்டாள ரூபத்தில் சிவபெருமான் வந்து கச்ச கச்சன்னு சொல்றையே, நெகிரு நெகிருன்னு சொல்றையே, உம்பாடியிலிருந்து எம்பாடி நான் நிறுத்துட்டா, ஏன்னா உன்னது மேடப்பா பஞ்சபூதா, என்னது மேடப்பா பஞ்சபூதா, உன்னுடைய ஆத்மாவிலிருந்து என்ன ஆத்மா விலக சொன்னீங்கன்னா 2 ஒன்று, உன்னுடைய ஆத்மா ஒண்ணுதான், என்னுடைய எல்லாம் இருக்கிறது ஒரே ஆத்மா, எதை எங்க விலக சொன்னு தெளிவா சொல்லிட்டு நீ போ, அப்படியே அடிச்ச மாதிரி இருக்கு அவருக்கு. ஸோ அவருக்கே அந்த கேஸ்ட்டுங்கிற அந்த ஒரு இருக்கும்போது அந்த ஒரு இடத்த வந்து இறைவன் வந்து அதை அவருக்கு விளக்கி கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ நம்மள அறியாமல் ரத்தத்தில் ஊறி இருக்குதெல்லாம் கேஸ்ட்டை பற்றின ஒரு ப்ரைடு, அப்படியும் வரலாம். அல்லது ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது வேதாந்திக் ஸ்டூடெண்ட், இது வந்து அபராவித்யா, எம்ஏ எம்ஃபில்லு பிஹெச்டி டபுள் பிஹெச்டி டாக்டரு, நான் வந்து வேர்ல்டே நம்பர் 1 சர்ஜனு, நான் ஒரு பெரிய இந்த டாக்டரு அந்த இன்ஜினியரு, அப்புறம் நான் ஐஏஎஸ் படிச்சிருக்கேன், நான் ஐபிஎஸ் படிச்சிருக்கேன், அடாடாடாடாடா, இதில் வர ப்ரைடு ஓவர். அடுத்தது கடைசி ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். இதுக்கு நாம் சொல்லவே வேண்டாம். அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு. நீங்கள் பாருங்கள், அந்த அடலசன்ஸில் அந்த பசங்க பிள்ளைங்க ஒரு மாற்றத்துக்கு வர்றாங்க அப்படின்னா, நாட் ஒன்லி ஹார்மோனல் பிரச்சனைன்னு எல்லாரும் சொல்கிறோம், அது வந்து பாதி தான், மிச்ச பாதி வந்து அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். ஏன்னா இந்திரியங்கள் எல்லாம் ஃபுல்லாக வலுப்பெறும், ஸ்ட்ராங் பாடி, ஃப்ளெக்சிபிள் பாடி, எதுவுமே எக்ஸசைஸ் பண்ணாமே அவங்களுக்கு எப்படி இருக்கும், எதை போட்டாலும் ஜீரணம் ஆகும், எதை தின்னாலும் ஜீரணம் ஆகும், எந்த உடம்புல வலிங்கிறது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு, அப்படி ஒரு பெயின்ங்கிறது என்னன்னு தெரியாது. அதுதான் என்னது அவங்களுக்குள்ள ப்ரைடை கொண்டாந்து கொடுக்குறக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். அது பத்தாதுன்னு 6 பேக்ஸ் 8 பேக்ஸ் 9 பேக்ஸ்ன்னு அதை வேற பண்ணிக்கிட்டு நான் பாரு எப்படி இருக்கிறேன். அப்புறம் ஃபிசிக்கல் பியூட்டி, இது பெண்களுக்கு, ஆண்களை சொல்ல முடியும். இந்த காலத்தில் ஆண்களும் இருக்காங்க, அழகா பிறந்துட்டேன், நான் ஃபேர் காம்ப்ளெக்ஸ், எனக்கு அழகான கண்ணு, எனக்கு அழகான மூக்கு, என்னையாட்ட காது, என்னையாட்ட கை, என்னையாட்ட உயரம், ஐயோ சரி நீங்க தான் நல்லா இருக்கீங்க, அதுக்கு மேல மறுபடியும் பூசுன்னு பூசி அழகான புருவம் இறைவன் கொடுத்துருக்கார், அதை போட்டு பிளக்கு பிளக்கு பிளக்குன்னு புடிங்கி எரிஞ்சு, ஏன் ப்ரைடு, ஆல்ரெடி நான் அழகு, என்னை இன்னும் அழகுபடுத்திக் கொள்கிறேன். இதெல்லாம் என்னது இருக்கிற நேரம் அதுல கண்டதையும் பூசி,
அதை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி. ஏன்னா அழகு அதுக்கு நான் அழகுபடுத்துகிறேன். பெருமை, கர்வம், அந்த கர்வத்துக்கு நான் என்ன ஊத்திக்கிட்டு இருக்கிறேன்? முதல்லயே அங்க என்ன எரிஞ்சிட்டு இருக்குது? தீ எரிஞ்சிட்டு இருக்குது. நீங்க இப்படி பண்ண பண்ண அந்த கர்வம் என்ன ஆகும் தெரியுங்களா? அப்படி கண்ணால் இப்படி பார்க்க உள்ள என்ன ஆயிட்டு இருக்குது? அந்த கர்வம் எண்ணெய் என்ன சொல்றது, எரிகிற நெய்யில பெட்ரோல் ஊத்துற மாதிரி வேண்டாம், நெய் ஊத்துற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிள், நெய் ஊத்துற மாதிரி இன்னும் உங்களுக்குள்ள என்னத்தை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம்? கர்வம். இந்த ட்ரெஸ் போட்டா அழகா இருக்கா, இப்படி பிளவுஸ், இந்த பிளவுஸ் இங்க தைச்சாங்களா அங்க தைச்சாங்களா, நாமளும் அதே மாதிரி தைச்சு போடலாம். இந்த புடவை அவங்க கட்டியிருக்காங்களா அந்த மாதிரி, இந்த மாதிரி மெட்டீரியல் பார்க்கலாம், இந்த மாதிரி செட்டப், இந்த தோட்டுக்கு இந்த செயினுக்கு அஜ்ஜோ, இந்த புடவைக்கு இந்த தோட்டுக்கு இந்த செயினுக்கு மேட்சா இருக்கா. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நமக்குள்ள அந்த எரிஞ்சிட்டு இருக்குது பாத்தீங்களா, உள்ளேயே கர்வம் ஆல்ரெடி உள்ள தீ குப்பு 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 குப்புன்னு பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. இதையெல்லாம் நீங்க பண்ண இந்த தாட் எல்லாம் உள்ள வர ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கர்வம் அதிகமாகித்தான் தீரும். தீ எரிஞ்சிட்டு இருக்குது, என்ன ஊத்துறோம்? எஸ், நெய்ய ஊத்திட்டு இருக்கிறோம். பெட்ரோலை ஊத்தினாலும் சரி, நெய் ஊத்தினாலும் சரி. என்ன இதெல்லாம் இந்த தாட் ப்ராசஸே நமக்குள்ள வராத நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா அந்த கர்வம் நம்ம விட்டு ஓடி போயிடும். எப்ப கண்ணாடி முன் நின்று இப்படி அது நான் பண்ணினது இல்லாம ஒரு கூட்டத்துக்குள்ள போறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? அடா எவ்வளவு சிந்தனா சக்தி, தத் சிந்தனம் தற்காதனம். நம்மளை கொண்டு உயர்ந்த பதவியில் நிக்க வைக்க போகுதுங்க. இந்த தாட்டெல்லாம் நம்மளை கொண்டு பிரைம் மினிஸ்டர் ஆக்க போகுது. அப்படியே ஓடுங்கலாம். இந்த தாட் எது நான் பண்ணிக்கிறது. அப்புறம் பார்த்தோன்னே அவங்க என்ன போட்டிருக்காங்க, அவங்களுக்கு அழகா இருக்கா, அவங்கள விட நான் அழகா, என்னை விட அவங்க அழகா. அஜய்யோ ஹோல் சாக்கடை மனம். என்ன ஆகுனாங்க? பிகம் டல் டே பை டே. உங்களுடைய ஐக்யூ டே பை டே சிந்திக்கிற சக்தியை என்னை அறியாமல் நானே இழந்து கொண்டு. ஏன்னா நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அந்த அவேர்னஸ் குறைஞ்சு போக ஆரம்பிக்கும். அப்படியே உங்களை அறியாம நம்மளை சுத்தி இருக்கிற அவேர்னஸ் கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க மைண்ட டீவியேட் பண்ணிட்டீங்கன்னா, எஸ்பெஷலி லேடிஸ் தான், நம்மளுடைய அவேர்னஸ் குறைய ஆரம்பிக்கும். என்ன நம்மளை சுத்தி நடக்குது, யார் என்ன பேசுறா, என்ன பண்ணும், இப்ப நம்மளை கூப்பிடுறாங்களா, எந்திரிக்கணும், உட்கார சொல்றாங்க. நீ பாருங்க, நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்போம், அவங்க பாட்டு அவங்கள பேசிட்டு இருப்பாங்க. அந்த அவேர்னஸ் அவங்க ஒருத்தர் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க, நம்மகிட்ட இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு அந்த ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் பண்றது, அதெல்லாம் ஏன் இல்ல? ஒரு கல்யாணத்து கூட்டத்துக்குள்ள போயிருக்கோம், அங்க ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருப்பாரு ஐயரு, அந்த மாப்பிள்ளையும் பொண்ணை தான் நம்ம வாழ்த்த வந்திருக்கோம். ஆனா எல்லாரும் பேசாம இருக்கிறோமா? ஏன் நம்மளால இருக்க முடியல? இங்கதான் சிந்திக்கிற சத்தினியே நம்ம இறைவன் கொடுத்த ஒரு அபிரிதமான சக்தி, சிந்திக்கக்கூடிய சக்தி. அதை இந்த மாதிரி மைண்ட் டீவியேட் பண்ணி அங்க நடக்குது. நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், வாழ்த்துறதுக்கு வந்திருக்கோங்கிறதே நமக்கு அந்த அவேர்னஸ் ஜீரோ. அப்ப பாருங்க, நீங்க வாழ்க்கையில இந்த மாதிரி போயிட்டோம்னா எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ண தெரியாது. ஏன்னா நமக்கு தான் நாம அவேர்னஸ் தொலைச்சிட்டோமே, கம்ப்ளீட்டா தொலைச்சிட்டோம். சின்ன பிரச்சனை எப்படி தெரியும்? இத்தாச்சோடு தெரியும். ஏன் எனக்கு சால்வ் பண்ண அந்த எல்லாம் தொலைச்சு நிக்கிறேனே. மைண்ட என்னைக்கும் ஷார்ப்னஸ் இழந்துடவே. த ஷார்ப்னஸ் ஆஃப் த மைண்ட நம்ம என்னென்ன பண்ணி தக்க வச்சுக்கணுமோ அதை பண்ணி தக்க வச்சுக்கணும். ஏன்னா புத்தி வயசானாக்கு புத்திக்கு வயசாவது கிடையாது. நம்மளுடைய மனதுக்கும் வயதாவது என்பது கிடையாது. ஸ்தூல சரீரத்துக்கு தான் வயசாகும். அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரம் நீ வேண்டான்னு விட்டுட்டு போகுது. உன்னை வச்சு என்னால வாழ முடியல ஜமால், ஏன்னா அது அப்படியே இருக்கும். அது மனம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா அங்க உடல் என்ன ஆயிடுச்சு, முன்னால உங்ககிட்ட இருக்க முடியாதுன்னு தானே பிரிஞ்சு போகுது. அது எப்படி உங்களுக்கு வயசாகும்? மனம் எப்படி வயசு? ஆனா வயசான சில பிரச்சனைகள் வருது, காம்ப்ளெக்சஸ் வருது. ஏன்? மனம் ஃபுல்லா எதை நப்பி வச்சிருக்கிறோம்? ராக, துவேஷம், கர்வம், மானித்துவம், கமிங் டு த சப்ஜெக்ட், எல்லாத்தையும் நப்பி வச்சுட்டு எனக்கு வயசாயிடுச்சு அதனால மறந்து போச்சு. இறைவன் அப்படி படைக்கல. வயசானா எல்லாம் மறக்கிற மாதிரி இறைவன் படைக்கல. என்னுடைய மனதை நானே துவம்சம் பண்ணி கொள்கிறேன். எதுல? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு நான் சொன்ன கடைசி பாயிண்ட் வரைக்கும் நீங்க மனதை அங்க செலுத்த உங்களுடைய ஐக்யூன்னு சொல்றோம்ல, அது நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்டெலிஜென்ட் உங்களுக்கு எப்படி புரியுது அப்படி எடுத்துங்க. யூ வில் லூஸ் யுவர் அவேர்னஸ். எப்ப நீங்க அந்த அவேர்னஸ் இழக்கிறீங்களோ யூ வில் பிகம் அ டல் ஹெடட் பீப்புள் cannot face எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு சூரிய உதயனை கூட நின்று நம்மளால 2 நிமிஷம், ஒரு புதுசா ஒரு இலை விட்டுருக்கு ஒரு செடியில, அந்த இலைய கூட உங்களால நின்று என்ஜாய் பண்ண முடியாது. எதுவும் என்ஜாய் பண்ணவும் முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, சூழலை என்ன நடக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்மளால
கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் எப்படி பேசணும் எல்லாத்தையும் லூப் ஹோல் விட்டே இருப்போம். ஒரு அவேர்னஸ் இருந்தா தான் நீங்க கரெக்டா பேசுவீங்க, அவேர்னஸ் இருந்தா தான் கரெக்டா பாப்பீங்க, அவேர்னஸ் இருந்தா பெர்செப்ஷன் கரெக்டா இருக்கும். உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கிற அந்த பெர்செப்ஷன் பிகாஸ் ஆஃப் யுவர் அவேர்னஸ். ஸோ அவேர்னஸை தொலைச்சிட்டு நாம கெட்டதும் இல்லாம குழந்தைகளுக்கு அதையவே நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோ, நீ இப்படி போ, நீ இப்படி ட்ரெஸ் போடு, இதுக்கு இதுதான் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அவங்களை எங்க கொண்டாந்து விடுறோம் அந்த ட்ரெஸ்ல போகும்போது அது குழந்தை ஆட்டோமேட்டிக்கா அந்த அவேர்னஸ் இழந்துடும். எவங்கிட்ட வேணாலும் போய் ஏமாத்திட்டு வந்து நிற்கும். ஸோ அவேர்னஸ் தொலைக்கிறது தான் மானித்துவம். இப்போ இந்த இடமெல்லாம் எங்கெங்க வரும்னு பார்த்தோம். தன்னை பற்றி ஆனா உள்ள டேலண்ட் இருக்கும், இல்லாம இல்ல. தன்னை பற்றி உயர்வாக மற்றவர்கள் என்ன வேண்டும், எனக்கு மரியாதை கொடுக்கணும். இதுதான் ப்ராப்ளமே. ஃபர்ஸ்ட் இது சில பேருக்கு டவுட் வரும், ஏன் சுயமரியாதையோட இருக்கிறேன், கௌரவத்தோட இருக்கிறேன். அதெல்லாம் யோசனை பாருங்க. இன்ட்ரோவர்ட். கர்வம்ங்கிறதே எக்ஸ்ட்ரோவர்ட். ஏன்னா உனக்குள்ள திறமை இருக்கு, சுயமரியாதையோட தான் இருக்கணும், சுய கௌரவத்தை இழந்துடக்கூடாது. அது தப்பு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு நூல் இலையில ரெண்டு வேறுபடும். கர்வமும் சுயமரியாதையும் வேறுபடும். கௌரவம், சுயமரியாதை, செல்ஃப் எஸ்டீம் அது வேற, அமானித்துவம் கர்வம் வேற. ஏன்னா இது இன்ட்ரோவர்ட், உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது சுயமரியாதை கௌரவம் எல்லாம் இன்ட்ரோவர்ட். ஆனா கர்வம் வரும்போது எங்க வந்துடுறோம், எக்ஸ்ட்ரோவர்ட். ஏன் மத்தவங்க நீ எதிர்பார்க்கிறீல்ல, மத்தவங்க நம்மள உயர்வா நினைக்கணும், நீ போகும்போது அது பிகம்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட். அது எதனால வருதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு மியூசிக்ல சிறந்தவங்களா இருக்கலாம், டிராயிங்ல சிறந்தவங்களா இருக்கலாம், பெயிண்டிங்ல ஒரு ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், 2 கார் புதுசு வாங்கியிருக்கலாம், இல்ல நிறைய படிச்சு, இப்படி சொன்னோம்னா ஒரு லாங் லிஸ்ட்டுங்க. இதிலிருந்து என் ஒவ்வொரு பொருள்களையும் வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற்று அடைந்ததற்கு பிறகு யூ மஸ்ட் செக் டு யோர்செல்ஃப். இந்த புதுசா கார் வாங்கியிருக்கமா, எனக்குள்ள மானித்துவம் வராமல் என்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேனா? இந்த காலத்துல ஒண்ணு வேண்டாம், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேனா மானித்துவம் வராமல் பார்த்துக் கொள்கிறேனா? பிசினஸ்ல டர்ன் ஓவர் பண்ணிட்டேனா மானித்துவம் வராமல் என் மனதை நான் காப்பாற்றிக் கொள்கிறேனா? வேதாந்த 10 வருஷம் படிச்சிட்டேனா எனக்குள் மானித்துவம் வராமல் என் மனதை பாதுகாத்துக் கொள்கிறேன். ஏன்னா 10 வருஷம் வேதாந்த படிச்சு உள்ள மானித்துவத்தை நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா பிரம்மனிஷ்டம்ல நாட் பாசிபிள். ஸ்ரோத்ரியமாவே உட்காந்துருக்கலாம் பார்த்துக்குங்க. அதுல அது இருக்குது, இதுல இருக்குது, சாந்தோக்கி உபனிஷத் அது சொல்லுது, எதை எனக்கு புரிஞ்சிருச்சு, பிரம்ம பிருகதாரணி உபனிஷத் இது சொல்லுது, இந்த லைன் கொட்டேஷன் கொடுப்போம், எல்லாம் சூப்பரா இருக்கும். நாங்க எதுக்கு படிக்க போனோம்? பிரம்மனிஷ்டம் எதை கற்றுமோ அதை நாம லூஸ் பண்ணிடுவோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அதனால வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெஷலி சொல்றேன், ஆட்டோமேட்டிக்கா கர்வம் வரக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், அகங்கார் ஏன் வருது? அடுத்த பாயிண்ட், அகங்காரத்தில் நின்றுதான் நீங்க வேதாந்த கிளாஸுக்கு நான் போகணும்னு முடிவு பண்ணி வந்திருப்பீங்க. அகங்காரத்துல தான் நீங்க படிச்சிருப்பீங்க. எங்க அகங்கார தொலைச்சிட்டு எதுக்கு நீங்க படிப்புக்கு வரீங்க? நீங்க தான் ஞானியே இல்லாம. ஆச்சா, என்ன ப்ராப்ளம் புரியுதா? அகங்காரத்துல நின்றுதான் நீங்க வந்திருக்கணும். அப்ப அகங்காரத்தில் நிக்கிற வரைக்கும் மாஃபியா லேடி என்ன பண்ணுவா, உள்ள உங்களுக்குள்ள கர்வத்தை தூண்டி விடுவா. யாரும் நான் வேதாந்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கர்வம் வரலின்னு சொன்னீங்கன்னா உங்களாட்ட ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. எஸ்பெஷலி வேதாந்த கிளாஸுக்கு வந்தோன்னே நமக்கு ரொம்ப அருங்க ஒரு ஒன் இயர்ல ஒன்றும் தெரியாது. அந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் போக போக ஐயோ ஐ ஆம் த கிரேட், நான் தப்பிச்சுக்கிட்டேன், இதுக்கெல்லாம் பாரு பாவத்தில் மாட்டிட்டு முக்கிட்டு நான் ஏதோ ஸ்பெஷல் புண்ணியம் வேற பண்ணிட்டு வேற அடிக்கடி வேற சொல்றாங்களா, நான் ஏதோ அதுல ஒரு கர்வம், நான் நிறைய புண்ணியம் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் புண்ணியத்தை சேர்த்த தெரியுது, வீட்டுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு சால்வ், இப்படி எனக்கு சுத்தி இருக்கிறதெல்லாம் மாறுது. ஐயோ அதுக்காக நம்ம படிக்கல, சுத்தி இருக்கிறது மாறுறக்கும் மன அமைதிக்கு நிம்மதிக்கெல்லாம் படிக்கல. என்னுடைய கோல் மோக்ஷன், அதை விட்டுருவோம். அப்படியே இதுலயே போய் கொட்டிக்கிட்டு கோலை விட்டு அடிச்சிருவோம். எதை புண்ணாக்கு தூக்கிட்டு எண்ணெய் ஆட்ட போயிட்டு புண்ணாக்கு தூக்கிட்டு வந்துடுவோம். எண்ணெய் எங்க விட்டுருவோம்? ஆட்டின இடத்துல விட்டுட்டு வந்துடுவோம். அவ்வளோ ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கைக்கு போய் நம்ம சிக்கக்கூடாது. ஏன்னா இத்தனை பாடுபட்டு வந்துட்டு கடைசியில் எண்ணெயெல்லாம் கடலக்காயெல்லாம் கொண்டு போயிட்டு ஆட்டக்கு தூக்கி கஷ்டப்பட்டு கார்ல ஏற்றி அங்கே ஏற்றி இங்கே கடைசியில் புண்ணாக்கி அங்கே தூக்கிட்டு வருவோம். நமக்கு ஆயுள் தான் முக்கியம். புண்ணாக்கெல்லாம் என்ன பண்ணிருந்தோம், அங்கேயே விட்டு எரிஞ்சிட்டு வரணும். ஓகேவா? அதுதான். ஏன்னா இது கண்டிப்பா கர்வத்துல நின்னுதான், அகங்காரத்துல நின்னுதான் நாம ஒரு சைக்கிள் ஓட்டவே கத்துக்கிறோம், ஒரு டிராயிங் பண்ணவும் கத்துக்கிறோம். எல்லாமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வேர், நான் செய்யறேன். அந்த இடத்துல எல்லாரும் எங்க போய் மாட்டி ஆகணும்? மானித்துவத்துல போய் மாட்டித்தான் ஆகணும்.
ஆனா என்ன பண்ணணும், அதுல இருந்து விடுபடணுமா, அந்த அவேர்னஸோட என்னை நான் என்ன பண்ணிக்கணும், அதுல இருந்து விடுபட ட்ரைனிங். யூ ஹாவ் டு கிவ் எக்ஸசைஸ் டு யுவர் மைண்ட் டு கெட் அவுட் ஆஃப், எப்படி டு கெட் அவுட் ஆஃப் இல்னஸ் யூ ஆர் டூயிங் யோகா எக்ஸசைஸ். அந்த மாதிரி மைண்டுக்கு என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் கொடுத்து 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 தான் அந்த மானியத்திலிருந்து நீங்க வெளியே. நம்ம நிறைய பேர்த்த பார்க்குறோம், உள்ள சாதிச்சிட்டாங்கன்னா, நீங்க பெரிய பெரிய மியூசிஷியன்லாம் பாருங்க, அந்த கர்வத்தினாலேயே அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அது நம்ம நிறைய பேர்த்து நீங்க பார்த்துருப்பீங்க, எக்ஸாம்பிள் சொல்ல தேவையில்லை. அப்ப என்ன ஆகும், கான்சிக்வன்ஸ் ஆஃப் தட் மானித்துவம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, லாங்கிங் ஃபார் ரெகக்னிஷன். என்ன அவன் மதிக்கணும், எனக்கு அவன் ரெஸ்பெக்ட் பண்ணணும், என்னை அவன் புகழணும், மற்றவங்க எனக்கு மரியாதை கொடுக்கணும், வந்தோடனே ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வைக்கணும், இல்லையா ஸ்டேஜில் ஏற்றணும், இல்லையா என்னை மாலை போட சொல்லணும், இல்லையா என்னை குத்து வழக்கு ஏற்ற சொல்லணும். நானும் தான் வந்தேன், ஏன் அவங்கள மட்டும் குத்து வழக்கு ஏற்ற சொல்றாங்க, அவங்கள மட்டும் புரோட்டோக்கால், அவங்கள மட்டும் ஏன் மாலை போட சொல்றாங்க, அவங்க மட்டும் ஏன் குத்து வழக்கு ஏற்றுறாங்க, ஏன் எனக்கு ஏன் கொடுக்கல, என்ன மதிக்கணும், என்னை ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிட்டு எனக்கு மரியாதையே கொடுக்கல. எதிர்பார்ப்பு எங்க கொண்டு விடும், ஏமாற்றம். ஏமாற்றம் எங்க கொண்டு விடும், கோபம். கோபம் வந்தால் மனம் குழு குழுன்னா இருக்க போது கொடுமை, எல்லா கொடுமையும் மனசுக்குள்ள அனுபவிச்சுட்டு இருப்போம். ஃபங்க்ஷன் போயிருப்போம், உள்ள உட்கார்ந்து இருக்கவே முடியாது, அதை என்ஜாய் பண்ணவே முடியாது. என்ன பண்ணு, நமக்குள்ள மரியாதை கொடுக்கல. அவ அப்படி பார்த்துட்டு பார்க்காம போயிட்டா, அதை கூப்பிட்டு வச்சு நம்மளை அவமானப்படுத்துறாங்க, கூப்பிட்டு வச்சு என்னை அவமானப்படுத்திட்டாங்க. அப்போ அப்படின்னு நீங்க ப்ரொக்ளைம் பண்ணும் போதே என்னது, அப்படின்னு நீங்க வாய் தர சொல்லி என்னை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டாங்க, எனக்கு உண்ட மரியாதை கொடுக்கலன்னு நீங்க சொல்லும் போதே, வாட் யூ ஆர் ப்ரொக்ளைமிங் டு திஸ் வேர்ல்ட், பிச்சைக்காரி. மரியாதையை எதிர்பார்க்கிற ஒரு பிச்சைக்காரின்னு யூ ஆர் ப்ரொக்ளைமிங் டு திஸ் வேர்ல்ட். எப்ப உங்க வாயிலிருந்து எனக்கு அவங்க மரியாதை கொடுக்கல, அவங்களொட்டுக்கு என்ன சொல்றோம் இல்லைங்க, ஏதோ கம்ப்ளைண்ட், அதை பண்ண கூப்பிடல, இதை பண்ண கூப்பிடல, சீர் பண்ண கூப்பிடல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அடாடா, ஒரு பங்காளி வீட்டுல போனா யார பிச்சுக்கும், இங்க கூப்பிட்டா அங்க பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும், ரெண்டு பேரும் ஒரே புரோட்டோக்காலா இருக்கும், இங்க கூப்பிட்டா இங்க பிரச்சனை, இங்க கூப்பிட்டா இங்க பிரச்சனை. ஒரு கல்யாணம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே பாம்பு நெளிகிற மாதிரி நெளிஞ்சு வந்து அச்சோ, அது நம்மளும் பண்ணுவோம். ஆனா மத்தவங்களை அழகா கண்டுபிடிக்கும் மனம், இவங்க தப்பு பண்றாங்க. ஆனா நான் இங்க தப்பு பண்றதுக்காக படிக்கிறேனே தவிர மத்தவங்களை ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கல. நான் எந்த இடத்துல என்னை ஒருத்தர் மதிக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க, என்கிட்ட சொல்லாம செஞ்சுட்டா, அஜ்ஜோ இருக்குதே இந்த பிரச்சனை. ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, என்கிட்ட சொல்லாம நீ செஞ்ச, இனி என்கிட்ட சொல்லி இருக்கணும் இல்ல, ஏன் நீ சொல்லல, அப்ப என்ன அர்த்தம், நம்ம கேட்கறோமா இல்லையா, ஏன் நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும், அவங்க என்ன பாந்து பத்திரத்துல கையில தாங்க போட்டிருக்காங்க. அப்ப என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க, கர்வம். ஆனா கேளுங்க, நான் எனக்கெல்லாம் கர்வம் இல்லப்பா. ஆனா ஒருத்தர் சொல்லும் போது என்ன சொல்றா, நீ என்கிட்ட சொல்லிருக்கணும்ல, ஏன் என்கிட்ட நீ சொல்லல, நீ உறுதியாயிடுச்சுன்னு சொல்லவே இல்லை, திடீர்னு கல்யாண பத்திரிக்கை கொண்டு வரீங்க, ஏங்க என்னங்க எதிர்பார்க்கறீங்கல்ல, கர்வத்தை அங்க இருந்து உங்களுக்குள்ள என்ன இருக்கு. அப்ப உறுதியானே உங்களை கூப்பிட்டு சொல்லிடணும், அப்ப உங்களை அவங்க மதிக்கணும். இப்ப மதிக்கல, பிரச்சனை ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் மைண்ட். பிரச்சனை வெளியில கிடையாது, அவங்க ஏதோ மறந்துருக்கான் சொல்லாம நமக்கு என்ன, நீ அப்ப சொல்லல இப்ப வந்து சொல்ற, போன வாரம் கூட போன் பேசின, நீ என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லை போது என்ன, யூ ஆர் ப்ரொக்ளைமிங் டு திஸ் வேர்ல்ட், ஐ எம் பிச்சைக்காரி ஃபார் மை ரெஸ்பெக்ட். அப்போ ஏன் நீ பிச்சைக்காரியா ஆன, உனக்குள்ள ஒரு மரியாதை ஃபுல்ஃபில்லா இருந்திருந்தா, வயிறு நம்பி இருந்தா, எனக்குள்ள எனக்கு உண்டான மரியாதை இருந்திருந்தா நான் பிச்சை எடுக்க போக மாட்டேன். எனக்குள்ள என்னை பற்றிய மரியாதை, செல்ஃப் கான்பிடன்ட், செல்ஃப் என்ன கம்மியா இருக்குது, வயிறு கம்மியா இருக்குது, அதனாலதான் இன்னொரு இட்லி கேக்குது. உனக்குள்ள என்ன இல்லி நீ உலகத்துக்கு ப்ரொக்ளைம் பண்ற, அவங்க மேல தப்பு கண்டுபிடிச்சு சொல்றோம் நாம நினைக்கிறோம், அது அறியாதவங்களுக்கு வேற. உலகத்துக்கு நீ என்ன ப்ரொக்ளைம் பண்ற, என் மனது எனக்குண்டான மரியாதை என்னிடம் இல்லை, பிச்சை போடுங்க நான் வாங்கி போட்டு நான் நப்பிக்கிறேன். என்னிடம் எனக்குண்டான மரியாதை இல்லாததுனால, குறைவா இருக்கிறதுனால தானே யுவர் டேக்கிங் பிச்சை. மரியாதை போடு, மரியாதை போடு, மரியாதை போடு. எனக்கு மரியாதை, பசங்க கிட்ட பிச்சை கேட்கறீங்க, மருமகிட்ட பிச்சை கேட்கறீங்க, குழந்தைகிட்ட பிச்சை கேட்கறீங்க, வீட்டுக்கார்ட்ட பிச்சை கேட்டுக்கு வந்திருக்கோம். என்னை மரியாதையா நடத்து, மரியாதையா நடத்து. இங்க பிச்சை அங்க பிச்சை, அங்க வாழ்க்கை ஃபுல்லா பிச்சையாங்க எடுப்போம். நாம வேலு நாச்சியார் பரம்பரைங்க, நாம பிச்சை எடுக்கிற பரம்பரை அல்ல. எங்கேயோ போய் லாக் ஆகிக்க வேண்டியது.
அதனால எனக்கு 2 நாளா வருத்தங்க. ஏன் என்னை கூப்பிட்டு வச்சு அவங்க அவமானப்படுத்திட்டாங்களா? 2 நாள் தூக்கமே வரலீங்க. என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொல்லாம செஞ்சுட்டாளுங்க, எனக்கு தூக்கமே வரலீங்க. ஆனா மண்டு, எங்க பிரச்சனைன்னு பார்த்து அங்க மருந்தடி. நீ இங்க உனக்கு வந்து அவங்க மாதிரி. அப்ப உலகத்தில் இருக்கவங்கள ஏன், அடுத்த கேள்வி, ஏன் அவங்களாம் நம்மள மதிக்கல? அது ரீசன் இருக்குங்க. அதுல நம்ம புடிச்சுக்கிட்டோம்னா அவங்க வந்து நம்மள மதிக்கலின்னு பாயிண்டே வரமாட்டோம், எதிர்பார்ப்புக்கு போக மாட்டோம், ஏமாத்துக்கு போக மாட்டோம். மற்றவர்களால் என்னை ஏன் பாராட்ட முடிவதில்லை? எனக்கு மரியாதை எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னை பாராட்ட எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன ஏன் அவர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாண உறுதியானே போன் பண்ணி ஏன் சொல்லல? இல்ல நீங்க வந்து ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஒரு அப்ரிசியேஷன் ஃப்ரம் த சொசைட்டி, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நியூஸ் தெரிஞ்சிச்சு, ஆனால் கூப்பிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் கூட ஷேர் பண்ணல. பையனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டீங்க நீங்க, அதுக்கப்புறம் அவங்க அந்த கல்யாணத்தை பத்தி உங்கள்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணல. எது வேணா இருக்கு, எவ்வளவு பிச்சை எடுக்கிறங்கிறது. பிரச்சனையான பிச்சைங்க நம்மளாம் ராப்பிச்சைக்காரங்க, அப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம், ஒருத்தருக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா பிரச்சனை யார்கிட்ட சொல்றோம்? அவங்க தான் காரணம், நம்ம காரணம் கிடையாது. இப்ப பாருங்க, நீங்க ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு சாதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஃபீல்ல நீங்க சாதிச்சிட்டீங்க. இப்ப நீங்க ஸ்கூல்ல போய் அழகா கிளாஸ் எடுத்துட்டீங்க, ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ஒரு சாதிச்சிட்டீங்க, எது கற்பனையில வச்சு சாதிச்சிட்டீங்க. இப்போ நீ மியூசிக்ல ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பரா பாடுவீங்க. இப்ப நீங்க பாடணும்னா என்ன நினைக்கிறீங்க? மற்றவங்க வந்து நம்மளை பாராட்டணும். மற்றவர்களால் பாராட்ட முடியாத நிலையில் இருக்கிறார்கள், இயலாமையில் இருக்கிறார்கள். எப்படி தெரியுங்களா? ஃபர்ஸ்ட், they are not fit enough, they are not qualified enough to appreciate you because they don't have the infrastructure of music. இப்போ ஒருத்தர் பாடுறாங்க, கர்நாடக சங்கீதம் பாடுறாங்க, சும்மா சாரி கம பாடுறாங்க. நீங்க அவங்கள பாராட்டணும்னா you must have the infrastructure of that Carnatic music. இந்த தாளத்துல பாடுறாங்க, இது இவ்வளவு சூப்பரா பாடுறாங்க அப்படின்னு அவங்க பாராட்டணும்னா they should have the infrastructure to appreciate. என்ன சொல்றது, கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசமா, எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கல. கல்யாண வீட்டுக்கு போட அது பாட்டுக்கு பாடிட்டு இருப்பாங்க. நமக்கு இங்க உட்காந்து நாயம் முக்கு 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 நாயம் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு அதை ரசிக்கிறார் என்ன, ஏன் பார்க்கும்போது என்ன தெரியுது? ஐ எம் நாட் ஹேவ் பக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க பாடுறத எனக்கு ரசிக்கிற அளவுக்கு எனக்கு புத்தி இல்ல, அதனால என்ன பண்ணிட்டு இருக்கிற, பக்கத்துல கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆனா பாடுறவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு அவங்களுக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுறோம், அவங்க பேசிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஏக்கம் வருதா? நம்ம இவ்வளவு நல்லா கிளாஸ் எடுக்கிறோம், அந்த பையன் பக்கத்துல பேசிட்டு இருக்கிறானே அப்படின்னு மனசு கவலைப்படுதா? ஏன்? அவனுக்கு நம்மளோட அதாவது சொல்றது, அந்த பாராட்டுவதற்குண்டான தகுதியை மற்றவர்கள் பெறாத பொழுது நம்மை பாராட்ட முடியவே. because they don't have the qualification to appreciate, they don't have that infrastructure. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல வந்து 50 டிக்கெட் கழண்டு போயிடும். உங்க உலகத்துக்கு முன்னால் நிக்கிறவங்க நீங்க செஞ்ச பாராட்டலிங்கிறீங்களே, இதுல 50 கழண்டு போயிடும். நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஏன் போய் நம்ம ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கிறனே புரியாத டிக்கெட்டுக உங்களை வந்து பாராட்டுவாங்களா? ஏன்? அதனோட பெனிஃபிட் என்னன்னு அவங்களுக்கு பாராட்டுறதுக்கு தகுதியற்றவர்கள். அவங்ககிட்ட போய் நீங்க என்ன கேக்குறீங்க? பெர்மிஷன் கொடுங்க கேக்குறீங்க, கொடுக்க மாட்டாங்க. அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவங்க வந்து நீ போயிட்டு வந்தியா வெரி குட்னு பாராட்டணும். வீட்டுக்குங்களா they don't have the qualification to appreciate you. அப்ப அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படிதான் ட்ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? அவங்ககிட்ட இருந்து நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நம்மளாட்டு முட்டாள் யாரும் கிடையாது. அடுத்த பாயிண்ட் இது ஒண்ணுதான். ரெண்டாவது பாயிண்ட், அவங்க ஒண்ணு சாதிச்சிருக்கும் போது நீங்க பாராட்டாம தவறி இருப்பீங்க. ஃப்ரிக்ஷன், உறவுகளுக்குள்ள நடுவில் என்னது? ஃப்ரிக்ஷன். ஆயில் விடாம விட்டுருப்பீங்க, அது அப்படியே உரசி ஹீட் ஆயிருக்கும். 2 பேத்துக்குள்ள ஒரு உராய்வு ஏற்பட்டு ஒரு ஹீட் கிளம்பி இருக்கும். எப்ப பாரு ஒரு இன்டர்னலா ஒரு ஏற்றுக்கொள்ளாத மனப்பான்மையோட பேசிட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? நாம இன்னைக்கு சாதிச்சுட்டு வந்தோம், இவன் நம்மளை பாராட்டினாலும் என்ன, இவளத்துக்கு போய் நான் பாராட்டுறது. இதே ஹேவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு அப்ரிஷியேட். அவங்களுக்குள்ள உங்களை பாராட்டுறதுக்குண்டான தகுதிகள் எல்லாமே இருக்கும். ஆனா பிகாஸ் ஆஃப் தட் ஃப்ரிக்ஷன் அவ பாராட்டல இல்ல, நான் பாராட்ட மாட்டேன். அவளுக்கு எதுக்கு போய் பாராட்டணும்? என் கல்யாணத்துக்கு வள்ளி இல்ல, அவ கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன். என் புள்ள கல்யாணத்துக்கு வள்ளி இல்ல, அவளோட கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன். அது வேற 10 பேத்துக்கிட்ட வேற சொல்லி விடுவாங்க. ஏன்னா அது போய் அவங்களுக்கு ரீச் ஆகணுமா? ஆடா முட்டாளே முட்டாளே. எதுக்கு தெரியுங்களா 10 பேத்துக்கு சொல்றது? அவங்க அதுக்கு யாரா ஒருத்தர் போய் சொல்லிடுவாங்கல்ல, அது என்ன சாதிக்க போறீங்க?
யூ ஆர் வேஸ்டிங் யுவர் ப்ரீஷியஸ் டைம். விலை கொடுக்க முடியாத காலத்தை, விலை கொடுத்து வாங்க முடியாத காலத்தை எதுக்கோ செலவு பண்ணிட்டு முக்கியமான விஷயத்துக்கு காலத்தை கொடுக்க உங்களால முடியல. ஊதாரித்தனமாக காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பையன் ஊதாரித்தனமா செலவு பண்ற, ஆன்லைன்ல அதை போட்டு வாங்குறான். நாம் என்ன யோக்கியம்? அவன் மட்டுமா ஊதாரித்தனமா? அவன் பணத்தை தான் ஊதாரித்தனமா செலவு பண்றான். நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகும்போது காலத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்வதால் தான் நல்ல விஷயத்துக்கு காலத்தை கொடுக்க என்கிட்ட என்ன இல்ல, காலம் இல்லைங்கிற வார்த்தை வெளியிடுவது. அழகா 24 மணி நேரத்தை மோடிக்கு கொடுத்திருக்காரு இறைவன், 24 மணி நேரத்தை வளர்மதிக்கும் கொடுத்திருக்காரு, 24 மணி நேரத்தை சாய் சங்கீதாவுக்கும் கொடுத்துட்டாரு. ஆனா நாம் என்ன சொல்றோம்? நேரம் இல்லைங்கும் போது யூ ஆர் பிளேமிங் பகவான். டோன்ட் டூ தட் மிஸ்டேக். இறைவன் அவர் பெரிய ஆளு, அவளுக்கு ஒரு 26 மணி நேரம் கொடுத்துடலாம். இல்ல அவருக்கு 30 மணி நேரம் நாங்க கொடுக்கிறாரு இறைவன், அதே 24 மணி நேரம் தான். பட் யூ ஆர் வேஸ்டிங் இந்த சிந்தனைகளை. இந்த மாதிரி சிந்தனைகளை வெளியில விட்டு விட்டு தான் என்ன ஆயிடுச்சு, அவன் எனக்கு மதிப்பு கொடுக்கல. நீங்க ஒரு கல்யாணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள அவங்க பேசுற பேச்சா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காதை பொத்திக்கிட்டு ஓடிலாமான் இருக்கும். அவங்க ஒரு ஒத்துக்கள் ஷேர் பண்ணி போனை போட்டு, இந்த கல்யாணத்துக்கு போனியா, அவ அந்த ட்ரெஸ்ல வந்தா, இந்த ட்ரெஸ்ல வந்தா, அவ அப்படி பேசின, இவ பேசின, இதுக்கெல்லாம் ஃபுல் டைம் இருக்கும். வகுப்புக்கு வானா டைம் இல்லை, 3 மணி கிளாஸுக்கு வா டைம் இல்லை அப்படிங்கும்போது பக்குங்க. ஐயோ நீ காலத்தை, ஏன்னா இதெல்லாம் பண்ணுங்கிறாரு இறைவன். வேதாந்தத்தை படிங்கிறாரு, சாண்டிங் பண்ணுங்கிறாரு. அவர் அதையும் பண்ணிட்டு உனக்கு காலம் இல்லாமலும் கொடுப்பாரா என்ன? டோன்ட் பிளேம் பகவான். இறைவன் எனக்கு காலத்தை கொடுக்கலீங்கிறீங்க. எப்ப நீங்க காலம் இல்லைன்னு சொல்றீங்களோ யூ ஆர் பிளேமிங் பகவான். இட் இஸ் த கிரேட்டஸ்ட் சின். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். இறைவன் 2ஐயும் செய்ய சொல்லிட்டு பஞ்சமகா யக்னங்கள் பண்ண சொல்லிட்டு, 2 மட்டும் ஏன் சொல்லணும், பஞ்சமகா யக்னங்கள் கிரகஸ்தா பண்ணணும்னு சொல்லிட்டு அதற்குண்டான காலத்தை கொடுக்காம இருக்கிற சாடிஸ்ட் இல்ல இறைவன். அக்கார்டிங் டு யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ யார் என்ன நினைக்கிறீங்க? இறைவன் எனக்கு காலம் கொடுக்க மறுத்துட்டாங்கிற மாதிரி பேசுறீங்க. புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. பஞ்சமகா யக்னங்கள் பண்ணாததுக்கு முதற் காரணம் நான் மட்டுமே. என் கணவரோ என் குழந்தைகளோ இந்த சொசைட்டியோ தடையாக இருக்கிற சக்தியை இறைவன் கொடுக்கல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கொடுக்கிற மாதிரி பாவனை ஆச்சுங்களா? 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், பொறாமைப்பட்ட மனம் உங்களை பாராட்டாது. உங்களை பார்த்து ஒருத்தர் பொறாமப்பட்டுட்டாங்க, ஒரு வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டுட்டா பெத்த தாயா இருந்தாலும் பாராட்ட மாட்டாங்க. ஒரு மகளை பார்த்து தாய் பொறாமப்பட்டான்னு வச்சுக்குங்களேன், பொறாமப்பட மாட்டான். ஏன்னா சுத்தி போடுவோம் என்ன சொல்லுவோம், தாய் கண்ணு தான் தகப்பங்கண்ணு கூட 2வது தான் சொல்லுவோம். சோ பொறாம தாய்க்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பொறாமப்பட்டுட்டாங்கன்னா நம்மள பாராட்ட முடியாது, இயலாமையில் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? பொறாமை. இப்ப தாயே உதாரணம் கொடுத்த நீங்க மற்றதெல்லாம் எடுத்துக்கணும். நான் கொடுத்த ஹையஸ்ட், அது அல்டிமேட். ஒரு பொண்ணோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஆளு தாய். அவர்களுமே மனதுக்குள் பொறாமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் போது, வாட் அபவுட் யுவர் ஹஸ்பண்ட், வாட் அபவுட் யுவர் சன், வாட் அபவுட் கிராண்ட் கிட்ஸ், வாட் அபவுட் யுவர் அங்கிள், ஆண்டி, சித்தப்பா, சித்தி, கசின் எல்லாம் ஒரு லாங் லிஸ்ட் போட்டுக்கங்க. அவங்க யாரு வேணாலும் எப்ப வேணாலும் உங்களை பார்த்து பொறாமைப்படுவதற்கு வாய்ப்புகள். தாய்வே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட நீங்க விட்டு வைக்க முடியாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உங்களை பார்த்து பொறாமை படும்போது என்ன பண்ண முடியாது? உங்களை பாராட்ட முடியாது. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னோட இன்ட்ரோவர்ட்டா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அது சுய கௌரவத்தோடு நின்று போயிடும். சுயமரியாதை, சுய கௌரவத்துக்காக நம்ம சாதிக்கிறோம். நம்ம சுய கௌரவத்தை வச்சுக்கணும். அது எப்படி மற்றவங்கிட்ட இருந்து எதிர்பார்க்க பிகம் எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். நீங்க போகும்போது அங்க உங்களை யாரும் பாராட்டுறதுக்கு ஒரு வய இருக்க மாட்டோம். இப்ப 50% ஃபர்ஸ்ட்ல போயிடும். எதுல ஃபர்ஸ்ட் என்னது? they are not fit enough to appreciate you. அதுல 50% பீப்புள் போயிருவாங்க. 25 எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. உங்களுக்குள்ள ஒரு உராய் வந்ததுனால அவங்க திருப்பி பண்ணால ஒரு 25 பேர் போயிருவாங்க. உங்களை சுத்தி 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட்ல 50 பேர் போயிருவாங்க. 2வது பிரச்சனையில 25 பேர் போயிருவாங்க. கடைசி பிரச்சனையில மச்ச 25 போயிடும். அப்ப கடைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வயம் கிடையாது இந்த உலகத்தில் என்னை பாராட்டுவதற்கு. திஸ் இஸ் 200% ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி கத்துக்கிறது கிடையாது. அவன் எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு சொல்லல, அதை நீ பண்ணல, இதை ஏன் பண்ணல போட்டு மற்றவங்களை போட்டு நசுக்கி, அது பையன் இங்களாந்து சிக்குவாங்க நமக்குள்ள போட்டு நசுக்கி
ப்ளீஸ் டோன்ட் டூ தட் வயலன்ஸ். பக்கா வயலன்ஸ். அதெல்லாம் பேச்சுக்கு நான் அகிம்சைங்குவீங்க, மற்றவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்கு பேர் என்ன? வயலன்ஸ். அடுத்தது இப்போ நம்ம டெஃபினிஷன் பார்த்துட்டோம், அதனுடைய விளக்கங்கள் பார்த்துட்டோம். மரியாதை என்பது மற்றவர்கள் நமக்கு கொடுப்பதல்ல, மற்றவரிடமிருந்து கேட்டு பெறுவதல்ல, தானாக வருவது. அது எப்படி வரணும்? தானாக வர வேண்டும். கேட்டு பெறுவது, மதிப்பு என்பது கேட்டு பெறுவதல்ல, மற்றவரிடமிருந்து தானாக வரணும். எதிர்பார்க்கிறோம் என்றால் ஏன் எதிர்பார்க்கிறேன்? அடுத்த ரீசன், ஏன் நான் இந்த மாதிரி இருக்கேன் தெரியும். மரியாதை எதிர்பார்க்க கூடாது, நல்லா தெரியுங்க. ஆனா ஒரு கூட்டத்துக்குள்ள போனோன்னா நமக்கு கிடைக்குதா 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 கிடைக்காது, மன லோ 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 லோன்னு ஏன் அலையுது? நமக்கு மதிக்கிறாங்களா மதிக்கிறாங்களா? உள்ள போயிட்டீங்கன்னா கூட்டத்துக்குள்ள நம்மளை மதிக்கிறாங்களா மதிக்கிறாங்களா? வீட்டுக்குள்ள வந்தா பையன் நம்மளை மதிக்கிறானா மதிக்கிறானா? புள்ள நம்மளை மதிக்கிறானா மதிக்கிறானா? பேர நம்மளை மதிக்கிறானா மதிக்கிறானா? அத்தை நம்மளை மதிக்கிற, அப்பா நம்மளை மதிக்கிறாங்க. ஏன் இப்படி நானு இருக்கிறேன்? வாட் இஸ் த ரீசன்? எதிர்பார்ப்பு சொல்றது. எதிர்பார்க்கிறோம் என்றால் நம்மிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? அது எது ஆதாரம் ஃபார் திஸ் பிரச்சனை? எங்கிட்ட இருக்கிறது பிரச்சனைக்கு எது காஸ், எது ஆதாரம் என்றால் ஆழ் மனதில் எல்லாரிடமும் இருக்கிற ஒரு வடு. வடுன்னு என்ன? புண்ணு போயிருக்கும் ஆனா தழும்பு அங்க இருக்கும், அதுக்கு பேர் தான் வடு. இப்ப நீ ஸ்கூல் படிக்கும்போது உங்க சின்ன வயசுல ஏற்பட்ட அது வடு. உங்க மிஸ் சொல்லியிருப்பாங்க, நீ எதுக்கு லாய்க்கு இல்லை, யூ ஆர் அன்ஃபிட் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம். டீச்சர்ஸ் வீட்டுக்குள்ளே பெருசா சின்னது கம்பேர் வேற, அக்கா வேற எப்படி இருக்கா, நீ அன்ஃபிட், அவ வேற அப்படி பண்றா, நீ வேற அன்ஃபிட். அம்மா நிறைய அந்த வடுவை முதலாக குழந்தை கொடுக்கறதே தாய் தான், பை கம்பேரிசன் வித் அதர்ஸ். மோட்டிவேட் பண்றங்கிற பேர்ல என்ன பண்ணி வச்சிடறான் அவனை போட்டு, அந்த பையனையோ பிள்ளையோ ஒரு சைக்காலஜிக்கல் காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணி விட்டுறான். ஸோ அவனுக்குள்ள ஒரு ஆறாத டீச்சரும் சரி, ஃப்ரம் த சின்ன வயசுல ஃப்ரம் த பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க பாருங்க, பக்கத்து வீட்டில் சொல்லியிருப்பாங்க, அவன் உங்க அண்ணன் என்ன ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆமாம், நீ என்ன 494 தானே, 500க்கு அது 494 வாங்கியிருக்கோம், அவங்க அண்ணா 498 வாங்கிட்டானா, பக்கத்தில் என்ன சொல்ல அண்ணன் 498 வாங்கிட்டா, நீ என்னம்மா 494 போது அந்த குழந்தைக்குள்ள 15 வயசு தான், அது இன்னும் குழந்தை தான். 60 வயசு ஆகி நம்ம என்ன குழந்தையா இருக்கிறோமே, அதுக்கப்புறம் 15 வயசு குழந்தையா இருக்கல என்ன தப்பு? எதுவுமே கத்துக்கலன்னா 60 வயசு ஆனாலும் என்ன, குழந்தை தான். நம்மளே என்ன குழந்தையா இருக்கும்போது அதையெல்லாம் போய் கேட்கக்கூடாது, அதுவும் குழந்தை தான். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? ஓ ஒரு வழி, என்னடா 494 வாங்கிட்டு ஒரு அப்ரிஷியேட் இல்லாம அண்ணன் வாங்கிட்டாங்கிறக்காக நம்ம அவனோட கம்பேர் பண்றாங்க. இந்த மாதிரி பல சைக்கலாஜிக்கல் என்ன பண்ணிடுறாங்க, அதனுடைய மனது என்ன ஆயிடுச்சு, நமக்கு மனம் லோ செல்ஃப் எஸ்டீம். ஒரு அம்மா விளந்திருக்கு, அந்த குழந்தை அப்பா விளந்திருக்கும், இவங்கெல்லாம் பயங்கரமா சைக்கலாஜிக்கல். அப்பா குடிகாரா இருப்பாரு, இல்ல சின்ன வயசுல அப்பா விளக்குறவங்க, சின்ன வயசுல அம்மா விளந்தவங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பக்கா சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸ் தான் வளர்ந்துருப்பாங்க. அவங்களால அதுல இருந்து வெளியில் வர, அப்பா ஒரு குடிகாரனா இருந்தான்னு வச்சுக்கலேன், அந்த குழந்தை அந்த குடிகாரனை பார்த்து 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 ஒரு ஒரு அக்ரஸிவ் நேச்சர் ஆஃப் அப்பா. ஏன்னா அப்பாங்கும் போது பயம் இருக்கு, எப்போ அம்மாட்ட பயம் இருக்கு. அந்த அப்பா அக்ரஸிவா இருக்காருன்னா அந்த குழந்தைங்க கண்டிப்பா அந்த பயத்துல வடுவா, அது ஆழமான மனதில் ஒரு வடு ஆயிரும். அவங்க பாருங்க போராடுவாங்க பாருங்க, வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவங்க அந்த வடுவை அந்த வடுவை நீக்கிறதுக்கு பல வருடங்கள் போராட வேண்டி இருக்கிறது. ராங் பேரண்டிங் அல்லது லாஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், இல்ல ராங் பேரண்ட், இல்ல பிஹேவியர்ஸ், அப்பாவோட பிஹேவியர், அம்மா ஒரு ஒழுக்கமான மனைவியாக இல்லாமல் தரங்கெட்ட பிஹேவியர்ஸ் ஆஃப் லேடிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் படுற, அதெல்லாம்ங்க டு த கோர் குழந்தைங்க பாதிக்கப்படும். டு த கோர் அம்மா அப்படி பண்றா, அது வெளியும் சொல்ல முடியாது. ஒரு விவரம் வந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்படி நடந்துக்கிறாங்கன்னு வெளியிலேயே அதனால சொல்ல முடியாது. அப்பா தண்ணி போடுறாங்க வெளியில் சொல்றது அதுக்கு ஈகோ ஆகுமா ஆகாது. இந்த மாதிரி வளர்ற குழந்தைங்க எல்லாருமே பக்கா சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸஸ். என்ன காம்ப்ளெக்ஸ்? லோ செல்ஃப் எஸ்டீம். இதுதாங்க மெயின் பிரச்சனை. தன்னை பற்றிய லோ செல்ஃப் எஸ்டீம். அது அம்மானால வந்திருக்கலாம், பணக்காரங்களா இருப்பாங்க, ஒண்ணு அப்பா காசு கொண்டாந்து கொடுக்கலன்னு லோ செல்ஃப் எஸ்டீம் போயிருக்கும். எல்லா அப்பனும் நிறைய சம்பாதிக்கிறான், நம்ம அப்பா தண்ணி போட்டு படுத்துருக்கிறான், வீட்டுல கொண்டாந்து அம்மாவுக்கு சோத்து காசு கொடுக்க மாட்டேங்கிறான், அது இருக்கும்.
பணக்கார வீட்டுல அதிகமா இருக்குது. செல்வந்தர் வீட்டுல பாத்தீங்கன்னா, ஏன்னா they don't have time to sit to talk with their kids. மணி மேக்கிங் மெஷினா அப்பா சுத்துறாரு, மணி மேக்கிங் மெஷினா அம்மாவும் சுத்துட்டா, who will take care of the psychological issues of that kid? அது எல்லாம் தான் பக்கா சைக்கோவா மாறுங்க. சைக்கோ மீன்ஸ் fragile mind. They cannot face, they cannot bold enough to face சின்ன சின்ன ப்ராப்ளத்தை கூட ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு fragile மைண்டா இருக்கும். They are strong, they are not strong enough. Definitely the குழந்தைங்க they are not strong enough to face any situation. any வேண்டாம், எந்த சிச்சுவேஷனையும் அவங்களால ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்காது. அப்படி வளர்ந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது ப்ராப்ளம், சின்ன வயசுல நடந்த ப்ராப்ளம். இப்போ இதெல்லாம் எப்ப சொன்ன? டியூரிங் எங்கேஜ். இப்ப வளர்றான், அந்த வடு உள்ளேயே தான் இருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் எடுத்து போடணும். இப்போ மருகு வருதுன்னு வச்சுக்கங்களேன், அது விட்டிங்கன்னா அது அங்கேயே தான் இருக்கும். நம்ம என்ன பண்றது? காலத்துல ஒரு குதிரை அப்பெல்லாம் வைப்பாங்க, குதிரை முடி போட்டு கட்டி கட்டி விடுவாங்க. ஏன்னா பேசுறதுக்கு பெருசா வந்துச்சுன்னா குதிரை முடி போட்டு கட்டிட்டு படுக்க வச்சிருவாங்க, காலையில் அது உந்து போயிடும். அப்படி we should give treatment for that. இப்ப அந்த வடுவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குற குழந்தைகளுக்கு? இது வந்துங்க எல்லா குழந்தைகளும் 90% ஆஃப் த குழந்தைங்க வளரும் போது ஒரு 15 வயசுக்கு இது ஃபேஸ் பண்ணிடும். இந்த ப்ராப்ளத்தை ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்கி வச்சிருக்கோம், ஏதோ ஒரு இடத்துல. அது அனில் அம்பானி குழந்தையா இருந்தாலும், பிச்சைக்காரன் ரோட்ல பாருங்க அவன் பெத்து போட்ட குழந்தையா இருந்தாலும், இந்த பொறுத்த வரைக்கும் காமன். அப்ப நாமள மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குள்ளேயும் இந்த குழந்தைக்கு இந்த ப்ராப்ளத்தோட என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கறோம்? இது ஒரு பிரச்சனை இருக்குன்னு நமக்கு இப்பதான் தெரியுது. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம வளர்த்திருப்போம்? என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? இங்கதான் சாஸ்திரம் comes to help. எல்லாரும் இந்த இதுல நான் அதாவது என்னன்னா, இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியுங்களா? அவங்களுக்குள்ள தோணும் 100% ஈவன் தான் அவனுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குங்க, நல்ல டேலண்ட் இருக்கும். ஆனா 100% he is not sure of his talentங்கிற நிலையில வந்து நின்னுக்குவோம். நிறைய டேலண்ட் இருக்குங்க அந்த பையன்கிட்ட. சாயங்காலம் 5 to 6 ஒரு கிளாஸ், 6 to 7 ஒரு கிளாஸ். அங்க பணக்காரங்க வீட்டுல அப்படிதான் விடுது, 7 to 8. ஐயோ ஐயோ என்ன மிஷினா சுவிட்ச் போட்டு 6 to 7, 7 to 8. ஐயோ அது விளையாடணும், ஒரு மணி நேரம் படிச்சா நேரம் விளையாடணும். அதுகளுக்கு நீ டிராயிங் கிளாஸ், அபாக்கஸ் கிளாஸ், கராத்தே கிளாஸ், ஐயோ போட்டு அதை வடச்சட்டியில போட்டு வறுத்து எடுத்து அது சாப்பிட்றக்க மூச்சு விடுறதுக்கு முன்னாடி அடுத்த வாய் போட்டு அடிச்சு பேக் பண்ணி, காலையில எழுந்திரிச்சா யோகா பண்ணு, ரோட்ல ஓடு, எக்ஸசைஸ் பண்ணு, பிசிக்கல். சாயங்காலம் ஃபுல்லா மென்டல். ஆமா ஒருத்தர் பேசுறாங்க காலையில ஃபுல்லாங்க யோகாங்க, எக்ஸசைஸுங்க, ரோட்ல ஓட வைப்பாங்க 5 மணிக்கு 5. ஓகே, சாயங்காலம் வந்தா அபாக்கஸ் கிளாஸ், கராத்தே கிளாஸ், மியூசிக் கிளாஸ், டிராயிங் கிளாஸ், ஹோம்ஒர்க். அப்புறம் ஹோம்ஒர்க்கு 1 மணி நேரம். ஐயோ அதுக்கெல்லாம் என்ன அப்படி கிளுகிளுன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாறாத வடு அப்படியே உள்ள ஊறி கிடக்கும். அப்ப என்ன தெரியுங்களா ஆகுது? வளர வளர ஒரு மோசமான மனநிலைக்கு வந்து மாற்றான். அது என்ன தெரியுங்களா மனநிலை? 100% டேலண்ட் இருக்குங்க, ஆனா 100% he is not sure of his talent even though he is fit. அதை வெளிக்காட்ட மாட்டான். இது இந்த நோய் நீங்க எல்லா குழந்தைக்கும் நம்ம பார்க்கலாம். even though he is fit, வெளிக்காமிக்க மாட்டான். அந்த டேலண்ட் இருக்கிறத வெளிக்காமிக்க மாட்டா, தன்னைத்தானே சுருக்கிக்குவான். ஏன்? தன்னைத்தானே அவனால ரெகனைஸ் பண்ண முடியலை, தன்னைத்தானே அப்ரிஷியேட் பண்ணிக்க முடியலை. எவ்வளோ பெரிய நோய் தெரியுங்களா அது? டேலண்ட் இருக்குங்க, ஐக்கியூ இருக்கும், வளர்த்திருப்பான், அழகா வீணை வாசிப்பான், அழகா பாட்டு பாடுவான். ஆனா அவனுக்குள்ள என்ன நோய் வந்துருச்சு? 100% he is not confident of his talent. அப்ப கத்துக்கிட்டான், ஒரு மியூசிக் கத்துக்கிட்டான். அவன் எந்த நோயில சிக்கிட்டான்னு தெரிஞ்சுங்களா? 100% இது வந்து சங்கீத மேதை மகான்களுக்கு இந்த நோய் இருக்கும். வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்துங்க ஒரு குரோரா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த சின்ன வயசுல ஆன அந்த ஒரு வடு ஆறாம உள்ள இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? அழுங்கா. ஏன்னா அவங்களுக்கு he is not sure about his own talent. அவங்களுக்கு அவங்க மேல மரியாதையோ ரெகக்னிஷனோ ரெஸ்பெக்டோ இல்லா, தனக்குண்டான மரியாதை தங்களிடம் அவர்கள் பெறாத பொழுது பிச்சை எடுக்கிறாங்க. பிச்சை எடுத்து உள்ள போட்டு நெருப்பிக்கலான்னு பாக்குறாங்க. உள்ள என்ன குறை? I cannot recognize myself. I cannot give respect to myself. அப்ப அங்க உள்ள குறை.
அப்ப என்ன பண்ண நினைக்கிறாங்க, மத்தவன் பாராட்டினா அது அப்படியே கொஞ்சம் நிரம்புற மாதிரி நினைக்க, அந்த பூர்ணத்துவத்துக்கு வந்துடலான்னு ட்ரை பண்றாங்க. தே ஆர் அபூர்ணக about their confident level, they are அபூர்ண. சத்தியத்துல போயிடக்கூடாது. கான்பிடன்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் தேர் அபூர்ணக, அந்த லெவலை பொறுத்த வரைக்கும். கான்பிடன்ட் லெவல் இல்லாத போது அந்த மனசு வந்து தத்தளிக்கு. எப்பவுமே கான்பிடன்ட் ஃபுல்லா இருக்கிறவங்க தான் சந்தோஷமா இருக்க முடியும். கான்பிடன்ட் லெவல் குறைஞ்சே இருக்குது, எப்பவுமே குறைவா இருக்கும் போது என்ன பண்ண நினைக்கிறான், வயிறுல 2 இட்லி தான் இருக்குது, இன்னும் 2 இட்லி காலியா இருக்குது, வயிறு 2 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு வயிறு காலியா இருக்குதுன்னு அவன் ஆட்டோமேட்டிக் என்ன முடிவு எடுக்கிறா, 2 இட்லி வாங்கி உள்ள போடலாம், நீ குடு மரியாதையை உள்ள போட்டு பாக்குறேன், நான் அந்த கான்பிடன்ட் லெவல் எனக்கு முழுமையாயிருமான்னு பாக்குறேன், நீ மரியாதை கொடு, நீ மரியாதை கொடு, நீ மரியாதை கொடுன்னு சாகர வரைக்கும் போட்டா அது நம்ப நினைக்கிறீங்க, நம்பாது. அவன் நினைச்சுக்கிறான் இத போட்டா அது நம்பிக்கும் அப்படின்னு அவனோட கணக்கு உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா எத்தனை பேர் பாராட்டினாலும் ஒருத்த ஒரு நெகட்டிவா சொல்லன புஷ்னு போயிடலாம். நப்பி வச்சிருப்பான் பாத்துங்க, எப்படி போராடி எல்லாத்துக்கிட்டையும் பாராட்ட வாங்கி அந்த பூரணத்தை அடைஞ்சிருப்பான் மனசுல. ஒரே ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்கோம், போடா நீயும் மூஞ்சினா புஷ், இந்த காத்து படம் பழுவாட்டி திருப்பி புஷ், பழைய மச்சான் திரும்பி வந்தாங்க மாதிரி திருப்பி அவன் மென்னாயிரம் மனசு அந்த அபூர்ணத்துக்கு வந்து ஃபீல் பண்ணும். திருப்பி என்ன போராடுறான், போட்டு 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 நப்புவான். திருப்பி ஒரு ஆள் வந்து ஒரு நெகட்டிவா, வாழ்க்கையில் ஒரு நெகட்டிவான உடனே என்ன ஆயிருது, புஷ், திருப்பி போட வேண்டியது. போராட்டம் போராட்டம் இறக்கிற வரைக்கும் அந்த மனிதன் போராடியே இறக்கிறான். பாத்துக்குங்க, என்ன ஒரு பாருங்க டேலண்ட் இருக்குங்க, அந்த டேலண்ட் அவனால இப்ப என்ஜாய் பண்ண முடியல. என்ன கொடுமை, இந்த மனதில் ஒரு இடத்த சரி பண்ணாதனால ஏங்க நம்மளோட டேலண்ட் வந்து நமக்கு எவ்வளவு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் பில்டப் ஆகும், அதை நம்ம கேன் என்ஜாய். அவனால அவனோட டேலண்டையே அவனால என்ஜாய் பண்ண முடியல. பெத்தட்டிக் கண்டிஷன். இது நிறைய சாதிக்கிறவங்க அதை போய் மாற்றுவாங்க. சாதிக்காதெல்லாம் பிரச்சனையே இல்லை, எனக்கு அதெல்லாம் வராது, அவனை பத்தி நீங்க கேட்டகிரிலேயே சேர்த்த வேண்டாம், அவன் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். சாதிக்கிற துடிக்கிறான் பாருங்க, சாதிச்சிடறான் பாருங்க, அவன் தான் இதுக்குள்ள போய் மாட்டுவான். வேற யாரும் இதுல சாதாரணமா இயலாமையில் இருப்பவர்கள், ஒரு தமோ குணத்தில் இருக்கவங்களுக்கு வரவே மாட்டாங்க. சத்துவ குணத்திலிருந்து போராடி ஒன்னு வெற்றி பெறான் பாருங்க, அப்புறம் திருப்பி தமோ குணம் போகும்போது என்ன ஆயிடுது, அவனுக்கு திருப்பி பழைய நிலைக்கு போயிடும். சோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, எங்க சுவாமிஜி சொன்னது. ஒரு சயின்டிஸ்ட், உண்மையா நடந்தது, ஒரு சயின்டிஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கிடுறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் உலகமே அந்த ஃபங்க்ஷனுக்கு உலகமே வரும், அந்த லெவல் இருக்கும், எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. அமெரிக்காவில் நடக்குது, நோபல் பிரைஸ் கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்து அமெரிக்காவில் நடந்திருக்கு. இவர் அப்ப அமெரிக்காவில் இருந்ததுனால அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கார். அப்ப பார்த்தா நோபல் பிரைஸ் வாங்குறவர் இவருக்கு கொஞ்சம் பழக்கம் முதலையே. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹோல் வேர்ல்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணுது. அந்தந்த நாடு ஒரு நாட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் வந்து கொடுப்பாங்களாம். எனக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியல, ஹிண்ட் மாதிரி சொன்னார். அதாவது எல்லா நாடுகளுக்கு ஒரு ஆள் வந்து அவர் அப்ரிஷியேட் பண்றது. அப்பதான் உலக நாடுகளுடைய உலகமாக அங்கே போய் வரும். ஒரு நாட்டுல இருந்து ஒரு போஸ்ட் இருந்து வராங்க. எல்லாரும் தனித்தனியா மாலை போடுறது என்ன, அந்த அவங்க கை கொடுக்கறது என்ன, பரிசுகள் கொடுக்கறது என்ன, கிஃப்ட்னா கிஃப்ட், கேஷ் கிஃப்ட், லாரி நப்புற அளவுக்கு எல்லாம் வாங்கியாச்சு. ஒரு லாரி வேணும் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறக்கு, அத்தனை வந்துருச்சு. வீட்டுக்கு போறாரு, அந்த லாரியில் இருக்கிற லோடெல்லாம் கீழே இறக்கி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போறாங்க. மனைவி வர்றாங்க, ஃபங்க்ஷனுக்கு வரல, பையனும் ஃபங்க்ஷனுக்கு வரல. ஃபர்ஸ்ட் பேர் ரெடி அவருக்கு அதுல. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் உள்ள எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அவங்க மனைவி வந்து ரூம்ல போய் காத்தால் போட்டாங்க. பையனும் அவர் அந்த கல்ச்சர்ல அவங்களும் அப்படித்தானே பார்ப்பாங்க, பிடிக்கல, அவங்க ரூம்ல போய் காத்தால் போட்டாங்க. அவர் சொல்லியிருக்கார், மறுபடியும் பத்த வச்சாராம். அதை தாங்க முடியாம அந்த பரிசுகளை எல்லாம் பத்த வச்சாராம். ஏன் அடா பாவி, இவ்வளோ பெரிய டேலண்ட் உலக வாங்கிட்டு வந்துட்டு மனைவிட்ட பிச்சை எடுத்திருக்காரு. அவங்க ரெகனைஸ் பண்ணல, என்னைய மரியாதை பண்ணல, பையனைய ரெகனைஸ் பண்ணல, உலகமே என்னை ரெகனைஸ் பண்ணிருச்சு. வீட்டுக்கு வந்த நிலைமை அப்படியே உள்டா. மனைவியும் வெரி குட், அவங்களுக்கு என்ன பண்ண, ஹக் பண்ணி ஹாய் எல்லாம் பண்ணும் இல்லையா, எதுவும் பண்ணல. மகனும் அதை ரெகனைஸ் பண்ணல. அம்மா தான் படிப்பறிவை தான் அந்த ரெகனைஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு வச்சுக்கலாம். அம்மா தான் கிச்சனோட இருக்கிற ஆளும் வச்சுக்க, அவங்க வாங்கினதெல்லாம் பெருசா ரெகனைஸ் பண்ணா போகுது. பையனுக்கு நல்லா தெரியும், அவனும் ரெகனைஸ் பண்ணல, அவனும் ஹாய் டேடுன்னு வரல, ஒரு ஐ லவ் யூ டேடுன்னு சொல்ல ஒரு ஹக் இல்ல. அப்படின்னு ஒன்னு என்ன பண்ணிட்டாரு, அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதை ஒன்னு ஒன்னா உட்காந்து எரிச்சிட்டு இருக்காரு.
அப்போ நீ யோசனை பண்ணி பாருங்க, இந்த இவ்வளோ நோபல் பிரைஸ் வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஐயோ, அது கடைசி ஸ்டேஜ் வந்து ஸ்லிப் ஆகி போறதெல்லாம் இருக்கும். ஒரு பாலிடிக்ஸ் வந்துடுறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இப்ப நீங்க சீனரி என்ன, அவருடைய மனதுக்கு வாங்க, அவருடைய மனதை மட்டும் பாருங்க. அவருடைய மேடை பேச்சு, நம்ம அதைத்தான் பாக்குறோம். மேடை பேச்சு, பரிசுகள், லாரி, அவங்க கொடுத்த மரியாதையெல்லாம் பாக்குறோம். நீங்க அவங்க மனசை பாருங்க. அத்தனை வின் பண்ணி, the longing for recognition from her wife, longing respect from her son, கிடைக்காத அந்த ஒரே ஒரு டாட் லைஃப்ல அவர் சாதிச்சிட்டாரு. ஒரே ஒரு டாட்னால அவர் டு த கோர் பத்த வைக்கிறாருன்னா அவர் எவ்வளவு மனதுல வலியையும் வேதனையும் அனுபவிச்சு அதை பண்ணியிருப்பாரு. என்ன பிரயோசனம்? கெட்டிங் ஆஃப் நோபல் பிரைஸுடைய பிரயோசனம் என்ன? சோ நீங்க அதுக்கு மேல நம்ம பிரைஸ் எல்லாம், அதுக்கு தான் உச்சகட்டத்துக்கு அவர் சொன்னார், இதை வின் பண்ணவனுக்கு வீட்டுக்கு போனா இப்படித்தான் இருக்கும். சோ நான் இது அவருக்கே வீட்டுக்கு போனா என்னன்னா, நாம படிக்கிற வேதாந்தத்துக்கு எங்க மாலையை அங்க போடுவாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் தினம் வந்து உங்களை கிளாஸ் முடிஞ்ச மாலையை அங்க போடுவாங்க. என்னங்க எதிர்பார்க்குறீங்க நீங்க? நோபல் பிரைஸ் வாங்கிட்டு வந்தவனுக்கே அந்த நிலைமை. ஏன்? ஒன்னா பொறாமையா. நான் சொன்ன 3 ரீசன் தான். அவங்களை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியாம இருக்கணும், இல்லையா ரெகனைஸ் பண்ணாம இருக்கணும், இல்ல பொறாமையா இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். பையனுக்கூட அப்பா பார்த்து பொறாம, இவர் இவ்வளவு நிலை கொண்டு விட்டாரு, நான் என்னைக்கு அந்த நிலைமைக்கு வரதோட பையன் பொறாமப்பட்டிருக்கலாம். அது நமக்கு அப்கோர்ஸ் வி டோன்ட் நோ தி ரீசன். பட் அதை நீங்க சாதிச்சவருக்கே நிலைமை அப்படின்னா, இந்த 1 மணி நேரம் உட்காந்து படிக்கிறது, வீட்டுல இருக்கவங்களா நம்ம ஆளை போடுவாங்களா, இல்ல நம்ம போய் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் இருக்கிறேன்னா இருக்கவங்களா உங்களுக்கு ஆரத்தி எடுப்பாங்களா, இல்ல தலையில கேப் வச்சு ரெட் கார்பெட் போட்டு உங்களை எங்காச்சும் வெல்கம் பண்ணுவாங்களா? ஒரு பயம் ஒன்னும் பண்ண மாட்டாங்க. நோபல் பிரைஸ் எனக்கெல்லாம் அதெல்லாம் அடிபட்டு அடக்கு. நோபல் பிரைஸ் வாங்கிட்டு வந்தவனுக்கே வீட்டுல இதுதான் நிலைமைனா, நான் என்னத்த சாச்ச அவர் காலில் ஒட்டிருக்க தூசு கூட நான் சாதிக்க முடியல. நான் பண்ணிட்டு இருக்கிறது அவருடைய உழைப்புங்க. அவர் வாழ்க்கையே அவர் சொல்லும். அவர் பேஜ் பாத்தீங்கன்னா அவர் 18 இயர்ஸ்ல இருந்து இருக்கா அவளை செஞ்சிருக்காரு. அவர் நோபல் பிரைஸ் வாங்கும் போது 80 சம்திங் நோபல் பிரைஸ் வாங்குறாரு. 80 சம்திங் 70 சம்திங் 70 to 80 அந்த ஏஜ் நல்லா ஞாபகம். அப்பதான் வாங்குறாரு. அந்த வயசுல எங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு? ஒய்ஃபையும் மைனையும் எதிர்பார்த்து அவர் அதுல ஃபெட்டப் ஆயிட்டு, அதாவது அவர் அந்த வெற்றியை அவரால் சந்தோஷமாக கழிக்க வாழ்நாள் அழகா கழிச்சிருக்கலாம். அவர் அந்த யாருடைய மனைவியிடமிருந்தும் மகனிடமிருந்தும் அந்த ரெஸ்பெக்டும் ரெகக்னேஷனும் எதிர்பார்க்காம இருந்திருந்தாருன்னா, அவர் சொல்லும் போது அவ்வளோ ஒரு வேதனையா இருக்கு. அப்ப அவருக்கே அந்த நிலைமைனா நமக்கு என்ன நிலைமைன்னு நான் சொல்ல தேவையில்லை. சோ எனி டேலண்ட், என்ன புரியல அந்த நோபல் பிரைஸுக்கு? எனி டேலண்ட் இஸ் கிவன் டு மீ, இட்ஸ் நாட் மைன். அவரே எதிர்பார்த்தாரு, அந்த டேலண்ட் தன்னுதுன்னு நினைச்சிட்டாரு. அது பிரச்சனை. இப்ப நம்மளுடைய இதுக்குள்ள வந்தீங்கன்னா, எனி டேலண்ட் இஸ் given to me by the giver, from the giver, from the ஈஸ்வரா. எவ்ரி டேலண்ட் இன் தி பாடி இஸ் given to me. அஃப்கோர்ஸ் அதுக்கான புண்ணியம் நான் பண்ணியிருக்கேன், பட் given to me by பகவான். அது பாருங்க, வித் லிமிடேஷன்ஸ். எந்த டேலண்ட் யாரு கொடுத்தாலும், ஏன்னா டேலண்ட் இல்லாம கர்வம் வருது உங்களுக்குள்ள, எந்த டேலண்ட் கொடுத்தாலும் தட் இஸ் லிமிட்டட் பை ஸ்பேஸ், டைம், எக்ஸெட்ரா. ஒரு கிரிக்கெட் வந்து இப்போ பெரிய நம்பர் 1 பிளேயர் நம்ம சொல்றோம். 15 வயசுக்கு முன்னால அவனால அது சாதிச்சிருக்க முடியாது. 30 வயசுக்கு அப்புறமும் அவனால அதில் இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவன் என்னவா இருக்கலாம்? சூப்பர் பவுலர், சூப்பர் பேட்ஸ்மேன். லிமிட்டட் பை டைம். அந்த நிலைக்கு வர்றக்கு ஆச்சா அந்த 15 to 30 வரைக்கும் அவன் 30 எல்லாம் கிடையாது இப்ப, அது கஷ்டம். சரி போய் வச்சுக்கலாம். ஒரு 15ங்கிறது கஷ்டம். ஒரு 18 +2 முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உள்ளே வர முடியும். அப்போ 18 to 30 தான் அவனுக்கு வந்து ஷைன் பண்றானுங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ். அதுக்கு முன்னாலேயும் கிடையாது, அதுக்கப்புறமும் ஏதாவது மைக் குடிச்சிட்டு கத்திட்டு இருக்கலாம், கமெண்ட் வேணா கொடுத்துருக்கலாம், ஃபீல்டில் இறங்க முடியாது. அந்த டேலண்ட் அவங்க விட்டு போயிடும். ஸோ லிமிட்டட் பை டைம். நீங்க பாருங்க, அது வந்து அடையறக்கு அந்த 18ல அவன் வந்து அந்த ஸ்டேஜ் அந்த ஒரு திறமையை வெளிக்கொணர்வது, டேலண்ட்டை டெவலப் பண்றதுக்கு முதல்ல எங்கிருந்து எந்தெந்த விஷயங்களை அவன் சார்ந்திருக்கிறான்னு பாருங்க. ஒரு 18ல ஒரு சக்சஸ் ஆகிறான் ஒரு பையன் அப்படின்னா அவன் யாரை சார்ந்திருக்கணும்? பிறந்தொன்ன அம்மாவை சார்ந்திருந்தான், அம்மா பாலை சார்ந்திருந்தான், இந்த உலகத்துக்கு ஃபுட்டை சார்ந்திருந்தான், அவனுடைய ஃபங்க்ஷனல் ஹார்ட்டை சார்ந்திருந்தான், அவனுடைய லங்ஸை சார்ந்திருந்தான். எல்லாமே கரெக்டா ஃபிட்டா இருந்தா தான் கிரவுண்ட்ல போய் பால் போட முடியும். அவன் எல்லாம் சார்பு.
எது அவருடைய லங்ஸ், ஹார்ட், கிட்னிஸ், உடம்பு, மசில்ஸ், போன்ஸ், உலகம் அவனுக்கு வேணுங்கிற ஃபுட்டை கொடுத்துக்கிட்டே இருக்குது. டான்ஜிபிள் நீட்ஸ் ஃப்ரம் என்விரான்மெண்ட், டான்ஜிபிள் நீட்ஸ் ஃப்ரம் த கோச், அந்த என்ன சொல்றது, அந்த டான்ஜிபிள் அந்த இடத்துல காக்னிட்டிவ் ஃப்ரம் த கோச், அதை எப்படி போடணும் எப்படி பண்ணணும், தட் இஸ் a tangible need, that is cognitive need from the coach, cognitive physical needs from the environment, from the parents, from the school, from the colleges, from the friends, from the financial பண்ணி ஹெல்ப் பண்ணவங்க. இத்தானா வேத்த புடிச்சு கட்டி புடிச்சு வச்சு மாமனே நீ ஒரு பால் போட்டிருக்க, எதுக்கு பெருமை? இட்ஸ் நாட். நீ அதுக்கு உரிமைன்னு சொல்றது முட்டாள்தனம். இத்தனை வேத்த கட்டி பிடிச்சு வச்சிருக்கணும். இதையெல்லாம் இவங்களெல்லாம் சார்ந்துதான் நீ 18 என்ன பண்ற, ஒரு பாலை தூக்கி உன்னால போட முடியும். அதுவும் பாரு 28 உன்னிட்டு போகுது. இது எப்ப அவனுக்கு இந்த அறிவை கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் பால் போடும்போது அந்த கோச் இதை சொல்லி கொடுக்கணும். டேய் இதையெல்லாம் சார்ந்துதான் நீ வந்திருக்க. ஒரு மியூசிக் கத்துக்கிறாங்க, இது கர்நாடிக் மியூசிக். ஓபன் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னால எத்தனை காக்னிட்டிவ் ஆளுகள் உள்ள இருக்காங்க. அதை பத்தி விஷயத்தை கரைச்சு குடிச்சு ட்ரைனிங், அதை இப்படி பாடு இப்படி பாடு. காக்னிட்டிவ் நீட்ஸ் ஃப்ரம் த பரம்பரா, மியூசிக் பரம்பரா இருக்கு. அவங்ககிட்ட இருந்த காக்னிட்டிவ் நீட்ஸ் எல்லாம் அங்க பெறான். பிசிக்கல் நீட்ஸ், உலகத்துல என்விரான்மெண்ட் இருந்து என்ன கிடைக்குது அவனுக்கு? பிசிக்கல் நீட்ஸ், ஆக்சிஜன், வாட்டர், ஃபுட், அம்மா, ஃபேமிலி, இதெல்லாம் வாங்கிக்குவான். இப்போ போய் ஒரு ஆள், நான் போய் ஜெர்மனியில் உட்காந்து சம்பாதிக்கிறேன். அந்த குழந்தைக்கு சின்ன வயசு அந்த ஜெர்மனிக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது என்ன புரிஞ்சிருக்கணும்? ஏய் இந்த பிசிக்கல் நீட்ஸ், காக்னிட்டிவ் நீட்ஸ் ஃப்ரம் இந்தியா எது கொடுத்தது? ஏன்னா ஃபாரின் போறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த பிசிக்கல் நீட்ஸ், காக்னிட். ஏன்னா ஸ்கூல் எங்க படிச்சிருப்பான்? இந்தியாவில் படிச்சிருப்பான். காலேஜ் எங்க படிச்சிருப்பான்? இந்தியாவில் படிச்சிருப்பான். இல்ல இதெல்லாம் கொண்டு அதை கொண்டு எங்க அவன் கொண்டு கொடுக்குறான்? ஜெர்மனியில் கொண்டு கொடுக்கறது, அமெரிக்காவில் கொண்டு கொடுக்கறது. அது டாபிக் எடுத்துக்க, அது வேற மாதிரி போகும். சோ இந்த நீட்ஸ் எல்லாம் நீ பெற்றுட்டு, பிசிக்கல் நீட்ஸ், காக்னிட்டிவ் நீட்ஸ் எல்லாத்தையும் பெற்று அதுக்கு ஒரு எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி வச்சுதான் என்ன பண்ற? ஒரு பாலை போடுறடா. இது நீ அது எவ்வளவு நேரத்தை போட முடியும்? 28-30. அதுக்கப்புறம் நீ மைக் பிடிச்சிட்டு கமெண்ட் வேணா பேசிட்டு இருக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம். உன்னுடைய டேலண்ட்டுக்கு நீ கர்வப்பட அவசியம் இல்லைங்கிறத அந்த கோச் ஃபர்ஸ்ட் நாள் பால் போட்டு பிராக்டிஸ் பண்ண போறான் பாருங்க, சொல்லி கொடுத்துட்டா அவன் வாழ்நாள் ஃபுல்லும் எனக்கு பணம் வேணும்னு சம்பாதிப்பான். அதுக்காக வந்திருக்கிற அதுல பிரச்சனையே கிடையாது. பணத்தை சம்பாதிக்கிறது யாரும் தப்புன்னு சொல்லல. நீ ஏர்ன் பண்ணு, குரோரா ஏர்ன் பண்ணு, தட் இஸ் மேட்டர். மனதுக்குள்ள சந்தோஷமாக நீ இருக்க முடியும். இந்த கல்வியை அந்த நேரத்தில் அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா அந்த மனிதன் இப்ப நோபல் பிரைஸ் வாங்கினவருக்கே அந்த கல்வியை கரெக்டான கொடுக்கற நேரத்தில் கொடுத்திருந்தோம்னா, நோபல் பிரைஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மதிக்கல இவங்க மதிக்கல, அவர் என்ன பண்ண மாட்டாரு? கவலைப்பட்டிருக்க மாட்டார். சோ மணி, புகழ், நேம் ஒரு மனிதனை சந்தோஷமாக வைத்திருக்க விடவே விடாது. சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு விடாது. சரிங்களா? ஓகே. சோ இதையெல்லாம் நம்பி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த டேலண்ட்டை வச்சிருக்கோம். அடுத்தது, நம்மை நாம் மதிக்கும் பொழுது மற்றவரிடம் அப்பதான் எனக்கு ஒரு ஃபுல்னஸ் கிடைக்கும். அப்போ நான் என்ன இருக்க மாட்டேன், மற்றவருடைய மரியாதையை எதிர்பார்க்க மாட்டேன். என்னுடைய டேலண்ட்டுக்கு முழு சொந்தக்காரி நான் அல்ல. பாடி இஸ் given to me, psychological factors are given to me, physiological functionings are given to me, parents are given to me, teachers, schools, everything is given to me. Society is needed for my emotional outlet. கன்சியூமராக வாழ்ந்துதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? சாதித்திருக்கிறேன். ஆஸ் அ கன்சியூமர் நான் சாதிச்சிருக்கேனே தவிர நான் தனியாக இந்த சாதனையை சாதிக்கவில்லை. சோ எதை நான் பெற்றாலும் அது காலத்தக, தேசத்தக, வஸ்துத்தக. கடைசியில் என்ன முடிக்கணும் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ்? மித்யா. இதெல்லாம் புரிஞ்சா அது என்னன்னு புரியும். மித்யான்னு புரிஞ்சுட்டு இதெல்லாம் புரியறது இல்ல. இதெல்லாம் புரிஞ்சா என்ன புரிஞ்சிடும்? இது மித்யா. The talent is given to me. என்னுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா பிரயத்தனம். நான் பண்ணின ஒரே ஒண்ணு என்ன வேலை? முயற்சி. அந்த பாலை போட்டு 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 என்ன பண்ண நானு? முயற்சி. மியூசிக்கு சாரி 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 க சாரி கமன என்ன பண்ணிக்கிட்டே இருந்தேன் நானு? முயற்சி. அது மட்டும்தான் எங்கிட்ட இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல everybody is talented with something in one field or in another.
எவ்ரிபடி இஸ் டேலண்டட். என்ன அவங்க ஃபீல்டு வேறையா இருக்கும், உங்க ஃபீல்டு அவ்வளவுதான். இதுல அவங்கள பார்த்து நீ என்ன படிக்க தேவையில்லை, கர்வம் பட தேவையில்லை. அவன் வளர்த்திக்கல அந்த டேலண்ட்டை நீங்க வளர்த்திக்கிட்டீங்க, அவ்வளவுதான். அதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, மானித்துவம் தேவையில்லை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.